வேக வேகமா நட அழகி. இப்படி ஆடி அசைஞ்சு வந்தனா நான் அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமா? அண்ணா, உன் மக்கள்லாம் தேட ஆரம்பிச்சாச்சு. சீக்கிரம் அதுங்களுக்குலாம் போய் பாலை கொடு. புது வருஷம் வந்ததா வந்துச்சு, வீட்டு வேலை செஞ்சு முடியல. இன்னும் பொங்கலுக்கு வீட்டெல்லாம் வெள்ளை அடிக்க ஆரம்பிக்கணும். அம்மா, அதை நினைச்சாலே தலைலாம் சுத்துது. வீட்டெல்லாம் ஒதுக்கி எடுத்து என்னேனி ஒதுங்க வைக்க போறனோ தெரியல. ஒத்தையில கிடந்து எவ்வளவு வேலையை தான் செய்ய. நாளை கழிச்சு வெள்ளை அடிக்கிறவன வர சொல்லியாச்சு. வீடே ரெண்டா கிடக்கும். ஏன் அம்புஜக்கா, வா சின்ன பொண்ணு. என்ன புது வருஷம்னா எப்படி கொண்டாடுன? எங்க கொண்டாடுறது? மாமியார் வீட்டுக்கு போய் வாழ்த்து சொல்லலான்னு போனேன். எங்க அம்மா போன் போட்டு அங்கேயே இருந்துடாதட்டி, வீட்டுல சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், மாப்பிளையும் கூட்டிட்டு இங்க வந்துருன்ட்டா. அப்ப நல்லதா போச்சேட்டி. உனக்கு அங்க பொங்குற வேலை இருக்காதே. அட, முழுச கதையை கேளுக்கா. நானும் ஓடுறது பறக்கிறதெல்லாம் எடுத்து செஞ்சு வச்சிருப்பான்னு நினைச்சா, வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் சாம்பாரு, வெறும் சாம்பார் அவியல் பச்சடி வச்சுட்டு போன் போட்டிருக்காக்கா. புது வருஷ பரப்பு அதுவும் கவுச்சி அடி எடுத்து சமைக்க சொல்ற? சாம்பார் அவியல் பொரியல் தான் வைக்க முடியும். அட நீ வேற சும்மா இருக்கா. எல்லாம் அந்த காலத்து புராணத்தை தான் பாடுறது. புது வருஷம்னா ஒரு பிரியாணி கிரியாணி போட்டு காடை கவுதாரின்னு ஏதாவது பொரிச்சு எடுத்து வைக்க வேண்டாமா? அது சரிதான். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தியா எப்படி? கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். என் மாமியார், நானு, என் புருஷன் 3 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்தோம். சரிம்மா தாயே, வருஷ பிறப்பாதுமா அது ஒன்னாவது உருப்படியா பண்ணியே, அது போறோம். ஏக்கா, என்கிட்ட கேட்டியே, நீ என்னக்கா பண்ண? நானும் வீடு வாசல்லாம் கழுவி விட்டு குளிச்சு எடுத்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தாண்டி வந்தேன். ரைட்டு, இந்த வருஷமாவது உடம்பெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கா என்ன? ஏப்பா, நின்னு நின்னு கால் வலிக்கு, இங்க உட்காருட்டி. நீ என்ன சின்னப்படி இப்படி கேட்க? என் பிள்ளைகள் தான் ஒரு கரையில படுத்துதுன்னா நீயும் உடம்ப குறைன்னு ஒரு கரையில படுத்துவ போலையே. ஆமாக்கா, உடம்பு அதிகமா போட்டுட்டே போனா இல்லாத நோயெல்லாம் வருமா? நான்லாம் ஆரோக்கியமா தான் சாப்பிட்றேன் சின்ன பொண்ணு. எனக்கு ஏன் தான் இப்படி உடம்பு போடுறதும் தெரியல. ஆரோக்கியமா சாப்பிட்றேன்னு 3 நேரம் சோத்தையே தின்னுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இப்படிதான் புசு புசுன்னு பூசணிக்க மாதிரி அவ. அடி போடி கழுத. ஆளுக்கு வெயிட் லாஸ் பண்ணு, உடம்ப குறை, நியூ இயர் ரிசல்ட்ஸா? என்னது? நியூ இயர் ரெசல்யூஷன். அந்த கர்மம் தான். உடம்ப குறை, நியூ இயர் ரிசல்ட்ஸ் எடுனா நான் என்ன செய்வேன்? நானும் ட்ரை பண்ண தான் செஞ்சேன். காலையில பால் ஊத்தாம வெறும் கடுங்காப்பியை போட்டு குடிச்சிட்டு அதுல சீனி ஒரு அளவும் போடல. அது வேற கசப்புனா கசப்பு, அப்படி ஒரு கசப்பு. அதை குடிச்சுக்கிட்டு கோதுமை மாவை கரைச்சி தோசையெல்லாம் சுட்டு தின்னேன். 2 தோசை தான். அதை தின்னு போட்டு மதியம் 11 மணிக்கு மறுபடியும் அந்த காப்பி தூள ஒரு கிளாஸ் வீணில போட்டு குடிச்சேன். அதுக்கப்புறம் தான் மதியம் 2 மணிக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. ஒரு மாதிரி வெடவெடன்னு வருது, கிறுகிறுன்னு வருதுடி. தலையெல்லாம் சுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட நடமாட முடியல. கையெல்லாம் உதறுது, நெஞ்செல்லாம் படபடன்னு வருது. அப்புறம் சொல்லு, எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? ஒரு நேரமே என்னால திங்காம இருக்க முடியலையே. அப்புறம் எப்படி நான் ஒரு நாள் பூரா டயட் இருந்து சாப்பிடாம இருக்க முடியும்? அட அம்புஜக்கா, அதுக்கு தான் இருக்கதே இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே எப்படி உடம்ப குறைக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணாம எப்படி உடம்ப குறைக்கலாம், நோகாம எப்படி நொங்கு திங்கலான்னு தான் நிறைய விளம்பரம் அங்கங்க போடுறாவளே. அதை பத்தி ஏதாவது செய்ய வேண்டியதானே? செய்வாங்க போங்கடிக்கலாம் ஆத்தா. அதெல்லாம் எனக்கு எப்ப செய்யணும்னு தெரியும். எனக்கா தோணும் போது நான் செய்வேன். நீங்கள் எல்லாம் சேர்ந்து நீ பாடா படுத்தாம இருந்தா சரிதான். மனுஷி ஓடி ஓடி உழைச்சி படுற பாடை எதுக்கு? இந்த ஒரு சால் வயிற்றுக்கு தான். அதுக்கும் இந்த உலகத்துல வஞ்சனை பண்ணிட்டு அலைய முடியுமா? சரிதான்க்கா. அவ்வளவு வேலையும் ஒத்தையில கடந்து எல்லாத்தையும் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல நான் சாப்பிடாம கடந்து வேலை செஞ்சோம்னா 3 நாள்ல ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்துருவேன். இது வேறையா? அட ஆமடிங்கிறேன், நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? காலையில ஒரு கிளாஸ் டீ குடிக்கலன்னு வையேன், எனக்கு அன்னைக்கு பொழுதே ஓடாது. டீ ஒன்னும் செய்ய கூடாது. என் மூளையே வேலை செய்யாதுன்னா பாத்துக்கோயே. ஏக்கா போதும்க்கா, நிறுத்து. இனிமே உன் உடம்பெல்லாம் குறை நான் சொல்லவே மாட்டேங்க்கா. போதும்க்கா, என்னால முடியல. உனக்கு என்ன டீ? நீ நல்லா பேசுவ. எவ்வளவு தீவனம் திங்கிற, வெயிட்டே ஏற மாட்டுக்கு. அது எப்படின்னு தான் எனக்கும் புரிய மாட்டுக்கு. அதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்து வரோம்க்கா. நல்ல வார்த்தை தான் கொடுத்துருக்காரு. நாலாம் பாரு, ஒரு கோழி குழம்பு வச்சுட்டு அந்த சட்டி லேசா இம்பிட்டுக்கான மோந்து தம்பி பாப்பேன், டபக்குன்னு 1 கிலோ ஏறின மாதிரி ஆயிரும் பாத்துக்க. சரி அம்புஜக்கா, காலையிலேயே புலம்பாத. அது எப்படி தானே தெரியல, உடம்பு போட்டிருக்க எல்லாருக்கும் ஜனவரி மாசம் தான் தான் குண்டா இருக்கோம்னே தெரிய வருது. மற்ற மாசத்துலலாம் தன்னை கண்ணாடி முன்னாடி பாக்குறதே கிடையாது போல. ஜனவரி மாசம் தான் நான் வெயிட்டா இருக்கேன், வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. உன்னை பிச்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். ஆமா, எல்லாரும் சொல்ல போயிடட்டி அப்படி தோணுது. சரிதான்க்கா, கூல். சரி, தூக்குச்சட்டியில என்ன வச்சிருக்க?
உளுந்த கஞ்சி கொஞ்சம் காட்டி செஞ்சம் டீ. அது கொஞ்சம் உமாருக்கு காலையில கொண்டு போய் கொடுத்த பத்துக்க. மீதி இருந்ததை ரேகாக்கு ஊத்தி கொண்டு போய் கொடுக்க போறேன். ஆ அப்ப எனக்கு எனக்கு யார் கொடுப்பாங்களாம்? இருந்ததெல்லாம் இதுல ஊத்திட்டம் டீ. நீ வேறவன் எனக்கு என்ன தெரியும்? நீ தான் யார்ட்டையும் சொல்லாம உன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டிய. இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வா துளசி வீட்டுக்கு தான் போறேன். போய் அவளுக்கு ஒரு கிளாஸ் உனக்கு ஒரு கிளாஸ் ஊத்தி தரேன். துளசி மொய் கவர்லாம் பிரிச்சு நோட்டு போட்டு எழுதுன்னு சொன்னாக்கா? ஆமா, அதுக்கு தான் டீ நானும் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்ட பத்தியா, போய் யார் யார் எவ்வளவு செஞ்சிருக்கான்னு பார்த்து ஒரு நோட்டு போட்டு எழுதணும். சரிக்கா, வாங்க போவோம். இந்த லட்சுமி காலையிலே எங்க போயிட்டான்னு தெரியலையே. என்ன சக்தி, என்ன யோசனையா இருக்க? தை மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல. கல்யாணத்துக்குலாம் நான் இன்னும் ரெடியே ஆகலமா, சும்மா இருங்க. அப்ப திருக்கணிக்கிட்ட போய் தனியா பேசுனேன், என்னடா பேசுனேன்? ஏன் அவ உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லையே, ஒண்ணு சொல்லல, அதான் உன்கிட்ட கேக்கேன். அவளே சொல்லும் போது தெரிஞ்சுக்கோ. எப்படி பதில் சொல்றான்? இந்த லட்சுமி வேற எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை ரேஷன் கடைக்கு போயிருப்பாளோ? ஏல அம்மா போன்ல லட்சுமி நம்பர் கிடக்கும், கொஞ்சம் எடுத்து தாயே. பால் காசை கொண்டு கொடுக்கலான்னு போனேன், அவளை ஆளை காணோம். ரேஷன் கடைக்கு போனா ஒரு சத்தம் கொடுத்துட்டு போகலாம்ல, நானும் வந்திருப்பேன். அப்ப காரும் வீட்டுல தனியா தானே இருப்பா. அந்த குதிரைவாளை 2 நாளா பார்க்கவே முடியல. எப்படியாச்சும் அவளை பார்த்து பேசணும். நடந்த விஷயத்தெல்லாம் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஏல நம்பரை எடுத்து ஒரு போனை பண்ணி கொடு. தரமா. இந்த மாதிரி போது, வாங்கி பேசு. அட்டன் பண்ணிட்டா. ஹலோ, லட்சுமி எங்க இருக்க? நான் ரேஷன் கடையில பொங்கல் தொகை தான் வாங்க போயிட்டியான்னு நினைச்சேன். இன்னும் ஒண்ணு கொடுக்கலையா? ஆட்டோ பால் காசு கொடுக்க வீட்டுக்கு போனேமா, வீட்டுல ஆள் இல்ல. அதான் ரேஷன் கடைக்கு போயிருக்கியா, நானும் வரலாமான்னு பார்த்தா போன் அடிச்சேன். சரி 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 லட்சுமி, அப்ப ஜாமான்லாம் வாங்கிட்டு வா, நான் வைக்கேன். சந்தைக்கு முட்டையெல்லாம் கொடுத்துட்டு ஜாமான் வாங்கிட்டு வர்றதுக்கு போயிருக்கா. ஓ அப்படியா, சரிம்மா. நீ எங்க போற? ஃப்ரெண்டு கால் பண்ணி கூப்பிட்டாமா, போயிட்டு வரேன். யாரு, அந்த அசோக் பையலா? இல்லம்மா, தினேஷ் கூப்பிட்டான். போயிட்டு மதியம் சாப்பிடறதுக்கு வந்துருவியா? சீக்கிரம் வந்துருவேன். ராசி பலன் 2025ல நம்மளுக்கு நல்லதா சொல்லுவான்னு பார்த்தா கவனமா இருங்க, யாரையும் நம்பாதீங்கன்னு தான் சொல்றான். பேசாட்டி மீன ராசின்னு பேரை வச்சதுக்கு வேணா ராசின்னு வச்சிருக்கலாம். சனி அப்படி புடிச்சு ஆட்டுது. ஏதாவது அது இதுன்னு செஞ்சு கொஞ்சம் மேல வரலான்னு பார்த்தா முடியுதா? நடக்கவே நடக்காது போல. என்ன கீரா, காலையிலேயே புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? ஏங்க, அது எப்பயும் பண்றது தானே. நம்ம ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி எங்கேயாவது டூர் போயிட்டு வருவோமா? ஊட்டி கொடைக்கானலுக்கா? அது எதுக்கு? எங்க சனி தசை நடக்கல எனக்கு. ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி டூர் போனா நல்லதெல்லாம் நடக்குமா? லாஜிக்கே இடிக்குதே. எங்க இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்தோம்னா மத்த கிரகத்தால இருக்கிற நெகட்டிவ்லாம் குறைஞ்சி நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்குமாங்க. அதுக்கும் மேல சனி பேச்சு நடக்கிறவங்களுக்குலாம் சனி ஆதிக்கம் கொஞ்சம் குறையுமா? ஊட்டி கொடைக்கானலுக்குலாம் இந்நேரத்துக்கு போனா சளி பிடிக்காது, சளி தான் பிடிக்கும். ஆஹா, என்ன ஒரு டைமிங் ரைமிங். ஏ கீதா, அங்க எது கோயிலுக்கு போகணுமா? நைஸ் காமெடி. கோயிலுக்குலாம் இல்லங்க, அங்க போய் தங்கிட்டு வந்தாலே நல்லது நடக்குமா? அது எப்படி நல்லது நடக்கும்? அப்படி கேளுங்க. தெரியலன்னா தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மலை, காடு, இந்த மாதிரி குளிர் பிரதேசம் இதெல்லாம் சனியை குறிக்கும். அதனாலதான் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும். அங்க போய் ஒரு 2 நாள் தங்கினா கூட போதும், நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம். எப்படி அங்க சும்மா போய் தங்கிட்டு வந்தாலே வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம்? அட ஆமாங்கறேன். ஆமா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்கறது? யார் எனக்கு சொல்லி கொடுக்கணும்? அதான் வீட்ல டிவி இருக்குல்ல, டிவி ஷோல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாசம் டிவி கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுரு. மாசம் பைசா கட்டி முடியல. அவன் 10 ரூபாயா ஏத்திட்டு போறான். ஏன் நான் இப்ப என்ன பெருசா கேட்டுட்டேன்? என்னத்துக்கு இப்படி முறைக்கிறீரு? நீ ஏன் பேச மாட்ட? 1ஆம் தேதி நியூ இயர் முடிஞ்சது. 2ஆம் தேதி வீட்டு லோன் வந்தாச்சு. 3ஆம் தேதி எப்படி ரீடிங் எடுத்துட்டு போயிருவான், கரண்ட் பில்லு வந்துடும். 4ஆம் தேதி பைக் டியூ வந்துடும் எனக்கு. 5ஆம் தேதிக்கு மகளிர் லோன் வந்துடும். அதான் கூலி எடுத்து வச்சிருக்கிய மாசம் கட்டுறதுக்கு. எல்லாமே இப்படி ஒன்னொன்னா வரிசையா வந்துரும். எல்லாத்தையும் நான் தான் கட்டணும். வருஷம் பிறந்ததுக்கு எல்லாரும் வரிசையில வந்து நின்றுவானுவோ என்னைய வச்சு செய்யறதுக்கு. இதுல இவளுக்கு கொடைக்கானல் ஊட்டிட்டு டூர் போகணுமா? காலையிலேயே வந்துகிட்டு கடுப்பு கிளப்பிட்டு அலையிறா.
சொத்தை எழுதி கேட்டது மாதிரிலாம் லிஸ்ட் போட்டு இப்படி அடுக்குறாரு என்கிட்ட. காலையிலேயே நீ டென்ஷன் பண்ணாத கீதா. சாப்பாடு எடுத்து வை, நான் ஆபீஸ் கிளம்பணும். உங்களுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வச்சாச்சு. ஆபீஸ்க்கு கிளம்ப வேண்டியதானே? நான் என்ன உங்க கையையா பிடிச்சி வச்சிட்டு இருக்கேன்? ஒரு ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு கூட்டு போனா கூட்டு போக மாட்டேக்காரே. எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போவேனா? போய்க்கோ போய்க்கோ. உமரெல்லாம் கூட்டு போவேன்னு கனவு காணாதீரும். உமர் இப்படி ஒண்டி கடையை விட்டுட்டு போவேன். என்னவோ பண்ணிட்டு போ. அதானே, என்னதான் கெஞ்சினாலும் கதறினாலும் கூட்டிட்டு போக மாட்டோம். நான் இல்லனா 2 நாள் என்ன கேடிக்கு ஆளாவறீங்கன்னு பாக்கேன். 2 நாள் என்ன, 2 வருஷம் போனா கூட நிம்மதிதான். அப்படி மட்டும் 2 நாள் இவ வீட்டை விட்டு போயிட்டா அன்னைக்குதான் எனக்கு திருநாள். என்ன யோசிக்கிறீரு? கெஞ்சினாலும் கதறினாலும் கூடலாம் கூட்டு போக மாட்டேன். யாருக்கிட்ட? சரியான லூசா இருப்பா போல. அடிப்பாவி, பாவம் குழந்தை ஃபீல் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா நல்லா படுத்து தூங்குறத பாரு. ஒய் குதிரவாளு. நீங்களா? ஆமா நானே தான். ஷோ அம்மா, இங்க எதுக்கு சுத்தி வந்தீங்க? அம்மா பார்த்து பிரச்சனை ஆயிரும். ப்ளீஸ் வெளில போங்க. ப்ராப்ளம் தானே, ஆனா ஆகட்டும். சோ போங்க சக்தி ப்ளீஸ். ஏய் குதிரவாளு, நான் இருக்கும்போது உனக்கு என்னடி ப்ராப்ளம் ஆக போகுது? நீங்க இருக்கிறதுனால தான் ப்ராப்ளமே. ப்ளீஸ் சக்தி புரிஞ்சுக்கோங்க, வெளில போங்க. உங்களுக்கு என்ன, எங்க அம்மா பார்த்தா என்ன தோலை உரிச்சிருவாங்க. போங்க சக்தி ப்ளீஸ். அடப்பாவி, வீட்டுக்கு வந்தா எல்லாரும் வாவான்னு தான் கூப்பிடுவாங்க. நீ என்னடி வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ அம்மா வந்துருவாங்க, போங்க. அம்மாலாம் இப்போதைக்கு வரமாட்டாங்க, ஒரு 5 மினிட்ஸ் உட்காரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அம்மா வெளியில எங்கேயோ சந்தை வரைக்கும் போயிருக்காங்களாம். எப்படியும் ஒரு 1 hour ஆகும். அப்படியா? அப்படிதான், அமைதியா உட்காரு, ஒரு 10 நிமிஷம் உன்கிட்ட பேசிட்டு போயிடுறேன். நீங்க ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். நீங்க என்ன பேசுவீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியா, முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டியா? பரவாயில்லையேடி, நான் கூட உன்கிட்ட என்ன சொல்ல எப்படி சொல்லன்னு பயந்துட்டு இருந்தேன். போங்க சக்தி, என்கிட்ட விளையாடாதீங்க. உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. இனிமே என்ன பார்க்க வராதீங்க. ஏய் பொண்டாட்டி, என்னடி இப்படி சொல்ற? ப்ளீஸ் தயவு செஞ்சு இனிமே என் ஃபீலிங்ஸ்ல விளையாடாதீங்க. ஏய் காரு, ப்ளீஸ் யா, அழாத. போங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்னை ஏமாத்திட்டீங்கல்ல? இல்ல காரு, நான் எதுக்குடி உன்னை ஏமாத்த போறேன்? நம்பவே மாட்டேன். அப்ப எதுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு வந்தீங்க? ஏய் காரு, அழுகையை ஃபர்ஸ்ட் நிறுத்து. அதை பத்தி உன்கிட்ட பேசதான் வந்தேன். ஒன்னும் நீங்க பேச வேண்டாம். எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். வெளியில போங்க. அழாதடி, எனக்கு கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ் டி. அதெல்லாம் எதுவுமே நடக்கலடி. என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்கு காரு. அந்த பொண்ணுகிட்டயே நம்ம லவ் மேட்டர்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன்டி. பொய் சொல்லாதீங்க. இங்க திரும்பி தான் பாரேன். ஒன்னும் வேண்டாம். ஏய் காரு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, கொஞ்ச நேரம் உட்காரு. இப்படியே அழுதுட்டு இருந்தா நான் சொல்ல வந்த விஷயத்த நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? டைம் இல்ல காரு. உங்க அம்மா வரதுக்குள்ளே நான் சொல்லிட்டு கிளம்பணும், ப்ளீஸ் பாரு. சொல்லுங்க. கொஞ்சம் கிட்ட வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், சொல்லுங்க. சொன்ன கேளு, கத்த முடியாது காரு. எனக்கு காது நல்லாவே கேட்கும். இங்கேயே இருந்துக்கிறேன். எதுனாலும் சொல்லிட்டு கிளம்புங்க. அட குதிரவாளு, கொஞ்சம் பக்கத்துல வா. அடச்சி, அடிச்சேன்னா பக்கத்துல வானா. ரொம்ப பிக் பண்ற, நான் கிளம்புறேன். போயிடாதீங்க, சொல்லுங்க. கத்துறாதான் வேலைக்காகும் போல உங்ககிட்டலாம். அதான் வந்துட்டேன்ல, சொல்லுங்க. அந்த பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவளே பார்த்துப்பா, எங்க மாமா கிட்ட எல்லாம் சொல்லி புரிய வச்சுக்குவா. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? நம்ம விஷயத்தெல்லாம் அவட்ட எடுத்து சொல்லிட்டேன் காரு, அவ புரிஞ்சுப்பா. அது எப்படி உடனே மனசு மாறுவாங்க? ஏய், முன்ன பின்ன பெருசாலாம் நாங்க பேசிக்கிட்டே இல்லடி. ரொம்ப வருஷம் கழிச்சு நானே இப்பதான் போய் அவளை பாக்குறேன். அவ புரிஞ்சுப்பா. அவளே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிதான் அனுப்புனா. ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காதியா. உங்களை எப்படி நம்புறது? இப்படி கேட்டா என்ன சொல்ல? எங்க அம்மா எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிட்டு தை மாசம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிரும் சொன்னாங்க. நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டது அவ இன்னும் வீட்டுல பேசல காரு. அதனாலதான் இந்த விஷயம் யாருக்கும் தெரியல. திருக்காணி கூடி சீக்கிரம் சொல்லி புரிய வச்சுக்குவா. எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே கிடையாது காரு, சொன்னா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நீ தப்பா எடுத்துக்காத. எனக்கு எல்லாமே நீ தான். எனக்கு மேரேஜ்னு ஒண்ணு நடந்தா அது உன் கூட தான். சும்மா வாய் வார்த்தைக்கெல்லாம் சொல்லாதீங்க. உண்மையாதாண்டி. 2 நாளா உன்னை பார்க்காம எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? எனக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீ எப்படி வெளியில வருவா, உன்னை பார்த்து பேசலாம், ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிரும்னு நினைச்சேன். ஆனா நீ வெளியில வர மாதிரியே தெரியலையே. வீட்டுக்குள்ளேயே எனி டைமும் அடக்கோழி மாதிரி அடைஞ்சிருந்தனா எப்படி உன்னை பார்த்து சொல்றது?
ஆனா உன் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது மேடம் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்கிட்டு இருக்காங்க. சரி, எல்லாமே சொல்லிட்டேல்ல, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ப்ளீஸ் இனிமே கொஞ்சம் நல்லா இரு. ச்சே, என் செல்லத்துக்கு பாரு, அழுது அழுது முகம்லாம் வீங்கி போயிருக்கு. என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல? காட் ப்ராமிஸ், போகவே மாட்டேன். உங்களை நம்பலாமா? ஏய் லூசு, எதுக்குடி இவ்ளோ சீரியஸா பேசுற? என்னோட கார் இவ்ளோ சீரியஸ் ஆவாளா? என்னோட வழி எனக்கு தான் தெரியும். தங்கமே, நீ தாண்டி எனக்கு எல்லாம். என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வும் நீ தான், பெஸ்ட் லவ்வும் நீ தான், எப்பவுமே நீ தான், நீ மட்டும்தான். மட்டும்தானா? சரிதான். கொஞ்சம் சிரிக்கிறது அதெல்லாம் முடியாது. இப்போதைக்கு போங்க. வீட்டுக்கு வந்த பையனை அடிச்சு விரட்டுறதுலயே இருக்க என்னடி? போங்க ஃபர்ஸ்ட், எங்க அம்மா வந்துருவாங்க. நீ சிரி, அப்பதான் போவேன். எனக்கு இப்ப மூடே சரியில்லை, அப்புறமா சிரிக்கிறேன். நீ சிரிச்சாதான் நான் போவேன். ரொம்ப பிடிவாதக்காரரா தான் இருக்கீங்க. தெரியுதுல, அப்ப லைட்டா ஸ்மைல் பண்ணு, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். போதுமா? என் கார் எப்பவும் இப்படி சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்கணும். அழுதுகிட்டு இருந்தேன்னு வையேன், என்கிட்ட அடி வாங்குவ. போங்க, அள வைக்கிறதே நீங்க தானே. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. ஹே குதிரைவாளு, எங்கேயாவது மீட் பண்ணலாமாடி? அச்சோ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நான் கால் பண்றேன். சரி சரி, ஓகே பாய். என்ன லட்சுமி, எங்க போயிட்டு வர? கடைகளுக்கு முட்டையை கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டுல ஒரு காய்கறி இல்ல, அந்த ஆளதான் போய் ரெண்டு காய் வாங்கிட்டு வரேன். அம்புஜம், நீ எங்க போற? நான் இந்த ரேகாக்கு கொஞ்சம் கண்டு உளுந்த கஞ்சி வச்சேன் பாத்துக்க, அதை கொண்டு கொடுக்க போறேன் லட்சுமி. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் லட்சுமி அக்கா? சொன்னாதானே தெரியும். இந்த வருஷம் பொங்கல் தொகை கிடையாதா யாருக்கும். அட கடவுளே, அப்படியா? ஏக்கா உண்மைக்குமா? நல்லா தெரியுமா? ஆமா கீதா, அப்படிதான் பேசிக்கிறாவோ. ரேஷன் அட்டை வச்சிருக்கவங்களுக்கு 1/2 கிலோ பச்சரிசி, முந்திரி, வெல்லம், ஒரு 1/2 கிலோ பருப்பு, ஒரு கரும்பு, இவ்வளவுதான் தருவாவலாம். அடி அத்தே, என்ன இப்படி சொல்ற? ஆமா அம்புஜம், மகளிர் உரிமை தொகை கொடுக்காவளா மாசம் மாசம் 1000 ரூபாய். அதனால பொங்கல் தொகுப்புல இருந்து இந்த 1000 ரூபாவை நீக்கிட்டாவலாம். இது என்னம்மா, வருஷத்துல ஒரு வாட்டி பொங்கல் வருது, எல்லாருக்கும் கொடுக்கலாம்ல பொங்கல் பரிசை. வேட்டி சேலையும் அரிசியும் கரும்பும் தான் கொடுப்பாவோ. இது நல்லா இருக்க. அப்ப மகளிர் உரிமை தொகையெல்லாம் வாங்காதவைகளுக்கு என்ன செய்ய? ஒன்னும் கொடுக்க மாட்டாவோ. அப்ப அந்த மக்கள்லாம் கஷ்டப்படும்லா? ஆமா சின்ன பொண்ணு, ஆனா இது கிடையாதுன்ட்டாவுல. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காவோ? அந்த மகளிர் உரிமை தொகை காசு வாங்குறாவல்ல, அது பொங்கலுக்கு முன்னாடியே கொடுத்துருவாவலாம். என்னமோ போ. அப்ப வாங்காத ஆளுகளுக்குலாம் கஷ்டம் தானே. நிறைய பேர் இந்த உரிமை தொகையெல்லாம் வாங்காம தான் இருக்காவோ. அந்த மக்களுக்கு கஷ்டம் தான், என்ன செய்ய? இன்னொரு திட்டம் வேற கொண்டு வர போறாவலாம். மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாய் வாங்குறாவல்ல, அதை 1500 ரூபாயா மாத்துறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு போல. கஷ்டப்படுற எல்லா மக்களுக்கும் அது கிடைச்சா நல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.